மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. திமுக தனக்குத்தானே வைத்துக்கொண்ட செக்கு இலவசங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிக்க கூடாது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது இருக்கும்ல. ஆமாம், இதுக்கு நான் உதாரணம் அடுத்தது சொல்கிறேன். நடைமுறையில் மாதம் 1000 ரூபா போட்டுக்கிறீங்க, வருஷ கணக்கில் போட்டுக்கிறீங்க, தேர்தல் நேரத்தில் போடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கு அவசியமே அந்த 1000 ரூபாய் தான், அதை போடாதுன்னு எப்படி சட்டம் சொல்ல முடியும்? பொங்கலுக்கு உதவித்தொகை கொடுத்தீங்க 3000 ரூபாய், போன வருஷம் ஏன் கொடுக்கல? போன வருஷம் மக்கள் கொண்டாட தேவையா? எப்போ எனக்கு எலெக்ஷன் வருதோ, எப்போ ஓட்டு போட வேண்டியது இருக்குதோ அப்போ நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க, அப்போ கோடை விடுமுறையை கொண்டாடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்களா, அப்புறம் நீ கொண்டாட முடியாது. 5 வருஷம் கழித்து நான் சொல்லும்போது கொண்டாடுறேன். எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பம் இப்போ 1,31,00,000 கஷ்டப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதில் பாதி கஷ்டப்படுற குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி 5000 ரூபாய் காலி பண்ணிட்டா அடுத்த மாதம் போடுவீங்களா? இல்லை சொல்கிறாரு, முதல்வர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பாருங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்க, உங்களுக்கு மருந்து வாங்கணும் மாத்திரை வேணும்னு எனக்கு தெரியும், இந்த 5000 கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க. 12,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லலாம். திமுக ஆட்சியில் முக்கால்வாசி செய்யவே இல்லையே, அதுதானே முக்கியம். நீங்கள் உண்மையில் அதுலேயும் தவறு. ஓட்டு கணக்கு போடுறதுலையும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அதில் எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். இப்போது கோடை சிறப்புன்னு 2000 ரூபா கொடுத்தீங்க. ஆமாம், இவங்களுக்கு வரைக்கும் அந்த 3000 கொடுத்துட்டு இது 3 மாதம் பெண்டிங் காசு, 2 மாதம் அட்வான்ஸ் கொடுத்தீங்களே, அந்த 2000 ரூபா மீதி 1 கோடி பேர் கொடுக்காம இருக்கீங்க. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். அவங்க நினைக்கிறேன் அது அதிருப்தியாளர்கள் ஓட்டம், இதில் இருக்கிற ஆதரவாளர்கள் ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காக எதிர் திசையில் தான் போகும். அப்போ அவங்களுக்கே அவங்க வச்சுக்கிட்டு ஆப்புங்கிறீங்க. நீங்கள் செய்தது ரிவர்ஸில் தான் வருது, அது ரிவர்ஸ் தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருள். மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு பெண்களும் ரொம்ப மகிழ்ச்சியா நேற்றுலேருந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட முடியுது. என்னன்னா, காலையில் ஒரு 7லேருந்து ஒரு 10 மணிக்குள்ள எல்லா வீட்லேயும் உங்களுக்கு வந்துருச்சா முதல்வருடைய 5000 உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டு மக்கள்லாம் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு ஸ்டாலின்னு சொல்லி திமுக காரங்களாம் கொண்டாடி தீர்க்குறாங்க. இபிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் செக்கு வச்சுட்டாரு பார்த்தீங்களான்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க 2 பேருக்கு வச்ச செக்கு தானே இது? இல்லை, நல்ல செக்கு வச்சுட்டாருன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இப்போ தாவேக்கா ஒரு கூட்டம், மாபெரும் கூட்டம், அங்கேயும் நிறையா பெண்கள் எல்லாம் இருந்தாங்க, மாணவர் இருந்தாங்க. அப்போ அவங்க திமுகவுக்கு செக்கு வச்சுட்டாங்களா? அப்படி சொல்ல முடியும். அப்புறம் இது என்ன அப்படின்னா, திமுக தனக்குத்தானே வைத்துக்கொண்ட செக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாக பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன் சொல்கிறீங்க சார்? இந்த 1 கோடி பேருக்கு 1,06,00,000 பேர், 1,31,00,000 பேர் இல்லை, 1,06,00,000 பேருக்கு 28 மாதம் கழித்து கொடுத்தீங்க. ஆமாம். 2,18,00,000 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரேஷன் கார்டு 2,18,00,000 பேர் அரிசி ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கும் கொடுப்போன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு 2021 28 மாதம் 2 வருஷம் 4 மாதம் கொடுக்கவே இல்லை. செப்டம்பருக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசின பிறகு நாங்கள் செப்டம்பர்லேருந்து கொடுக்குறோன்னா 2023 கொடுக்க ஆரம்பிச்சிங்க. கொடுக்க ஆரம்பிச்சும்போது என்ன செய்தீங்க? தகுதி அடிப்படையில் பிரிச்சிட்டிங்க. பெண்களை பிரிச்சுட்டு கொடுத்துட்டீங்க. 1,06,00,000 பேர் கொடுத்தீங்க. அதற்கு பிறகு ஃபர்தராக மனு கொடுத்தவங்கள அவங்கள ஒரு 3 மாதம் கழித்து ஒரு 7,00,000 பேரை ஆட் பண்ணிக்கிட்டீங்க. ரைட்டா? 1,17,00,000 பேர். இப்போ என்ன செய்தீங்க? மறுபடியும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் மனு கொடுங்கன்னு சொல்லி ஒரு 17,00,000 பேர் ஆட் பண்ணிங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டால் 1,30,00,000. இந்த 17,00,000 பேர் 5 மாதமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறேன், கரெக்டு தான். 5,000 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க. ரைட்டா? மற்றவங்க 36,000 வாங்கியிருக்காங்க. ரைட்டா? இதுதான் நடந்திருக்குது. இப்போ என்னென்னா,
1,31,00,000 பேருக்கு இவங்க 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 5,000 ரூபாயில் 10,000 ரூபாய் போட்டால் கூட சந்தோஷம்தான். நம்ம பெண்களுக்கு கொடுக்குறதுல நம்மளுக்கு கவலையே கிடையாது, அது சந்தோஷம்தான். 1 கோடி பெண்களுக்கு மீதி இருக்கிற பெண்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ அவங்க வயிற்றெரிச்சலை இப்போ கொட்டிக்கினீங்களா? சார் ஒரே வீட்டில் நான் ஒன்று கேட்குறேன் சார், ஒரே வீட்டில் மாமியார் மருமக இருப்பாங்க சார். மருமகளுக்கு கிடைச்சா மாமியார் சந்தோஷம் தானே, பிள்ளை கிடைச்சா அம்மாவுக்கு சந்தோஷம் தானே, முடிஞ்சு போச்சு. அதுலேயே ஈக்குவலாக ஆகிடுது இல்லை? ரேஷன் கார்டு 2,31,00,000 ரேஷன் கார்டு, 1,31,00,000 ரேஷன் கார்டில் மட்டும்தான் மாமியாரை கொடுத்துருக்கீங்க, இல்லை மருமகளுக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லை அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லை பொண்ணு கொடுத்துருக்கீங்க. மீதி 1 கோடி ரேஷன் கார்டில் மாமியாரும் இருக்காங்க மருமகளும் இருக்காங்க, 2 பேருக்கும் கொடுக்கல. கணக்கு பார்க்குறீங்களா? இந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகள் அங்கே போய் தனியாக இருக்கிறாங்க, அந்த தனியாக இருக்கிற மருமகளுக்கு கொடுக்கணும்ல. 1 கோடி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கலல்ல, அதை யோசிங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த முறை வந்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு சொன்ன காரணம் என்ன? இந்த மாதம் 1,000 ரூபா கொடுக்கணும், அது பிப்ரவரி இப்போ கொடுத்துட்டீங்க, 2 நாள் முன்னாடி கொடுத்துட்டீங்க, 15ஆம் தேதி கொடுக்க வேண்டிய 13ஆம் தேதி கொடுத்துட்டீங்க. இன்னும் 2,000 ரூபாய் என்னென்னா மார்ச்லேயும் ஏப்ரல்லையும் கொடுக்க வேண்டிய காசு அட்வான்ஸாக. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா 3,000ங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், ஆமாம், மிச்சம் 2,000ங்கிறது கோடைக்கால சிறப்பு தொகை உங்களுக்காக, அது உரிமை தொகை இல்லை, கோடை காலத்துக்காக சிறப்பாக கொடுக்குறேன். அதை தான் சொல்ல வரேன். மீதி 1 கோடி பேருக்கு கோடை காலம் இல்லையா? சொல்லுங்க. இப்படி கேட்டிங்கன்னா எப்படி சார்? அப்போ மீதி 1 கோடி பெண்கள் கோடை காலத்தில் என்ன சார் செய்யுது? சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பச்சை பொய்ன்னு இப்போ தெரியுதா? இவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் தகுதி தொகை நிர்ணயிச்சிங்க. உரிமை தொகை. உங்க வீட்டில் அரசாங்க ஊழியர் இருந்தானா கொடுக்க முடியாது, 300 யூனிட் இருந்தா கிடையாது, 2,50,000 ரூபா வருமானத்துக்கு மேலே இருந்தால் கொடுக்க முடியாது, எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா, தகுதி நிர்ணயிச்சு 1 கோடி பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா, 1 கோடி ரேஷன் கார்டு கிடையாதுன்ட்டீங்கல்ல. இப்போ அந்த 1 கோடி பேருக்கு கோடை காலம் கிடையாதா? கட்டாயம் உண்டு. அப்போ அவங்களுக்கு யார் கொடுக்குறது? சரியா? இப்போ பச்சை பொய்யா ஒன்று அந்த 2,000 ரூபாய் கொடைக்கால சிறப்பு தொகைன்றது மீதி 1 கோடி பேருக்கு கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு கிடையாது. ரைட்டு, சொல்லிட்டீங்களா? அடுத்தது சொல்கிறேன் நான். இப்போது இந்த 1,31,00,000 பேர் போன வருஷம் கொடையில் இருந்தாங்களா இல்லையா? கொடையில் ஆமாம் இருந்தாங்க. வெயில் வாட்டுச்சா இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் வெயில் வாட்டுச்சா இல்லையா? 4 வருஷம் அவங்களுக்கெல்லாம் வெயில் வாட்டும் போது ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தாங்க? உள்ளரங்கத்தில் இருந்தாங்களா? சொல்லுங்க. ரீசன் என்ன? இது பொருத்தமான ரீசனா? இப்போ அரசியல் காரணத்துக்காக கொடுப்பாங்க சார், ஓட்டு வாங்குறதுக்காக கொடுப்பாங்க, நிறைய மாநிலத்தில் கொடுப்பாங்க, பிஜேபி ஆளுற மாநிலத்தில் கூட கொடுத்துருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன். அரசியலுக்காக கொடுப்பாங்க, ஓட்டு வாங்குறது கொடுக்குறது தான் இது. ரைட்டா? அதில் வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அதான் காரணம், மெயின் காரணம் அதுதான். மற்ற காரணங்கள் கூட இருக்கிறது, மெயின் காரணம் இதுதான் அப்படின்றது எல்லாம் யதார்த்தம் தான், ஒத்துக்கணும். சொல்கிற ரீசனாவது பொருத்தமாக இருக்கணும்ல. அவங்க என்ன சொன்னாங்க பீகாரில் நிதிஷ்குமார் கொடுக்கும்போது? 1 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்க கடன் கொடுக்க போகிறோம், அதற்கு மானியம் கொடுப்போம், அதை அட்வான்ஸாக கொடுப்போம்னு 10,000 ரூபா சொன்னார். ஒரு லாஜிக்கலாக இருக்குது. அதில் ஒரு காரணம் வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாகுது. அரசியலுக்காக இருந்தால் சரி, சிஎம் காரணம் சொன்னாரு. அப்போ மீதி 1 கோடி பேருக்கு இல்ல சார், சிஎம் இன்னொரு காரணம் சொல்றாரு, கவனிச்சீங்களா? சொல்லுங்க. பிஜேபியும் அதிமுகவும் சதி செய்ய போறாங்க. அது உரிமை தொகைக்கா கொடைக்கால கோடை காசு? இது உரிமை தொகைக்கு தான். கோடை காசுக்கு 1 கோடி பேருக்கு ஏமாத்தீங்களா? கொடுக்கலாம், தடுக்க பாக்குறாங்க. இப்போ உரிமை தொகைக்கு சொல்றேன். நம்ம சட்டத்தில் இருக்கிற அடிப்படை அறிவு கூட நம்மளுக்கு இல்லையா? என்ன சார் இல்ல? 2024 தேர்தல் வந்துச்சா? போன வருஷம் வந்துச்சு. மோடி 3வது முறை ஆட்சி செய்யணும்ல. ஆமா, 3.2 எவ்வளவு முக்கியம் அது. இந்த தேர்தலோட அது ரொம்ப முக்கியமா இல்லையா? அப்போ அவங்க தடுக்கல. அப்போ நீங்க 1,000 ரூபாய் போட்டு தானே இருந்தீங்க. அப்ப மோடியா ராகுலா, இப்ப எடப்பாடியா? அப்போ மோடி தடுத்திருக்கலாம்ல நீங்க நினைச்சிருந்தா. அப்ப தடுக்கலையே இந்த 1,000 ரூபாவை. மார்ச்ல 1,000 ரூபாய் போட்டு 2024 ஏப்ரல்லையும் 1,000 ரூபாய் போட்டு தேர்தலை சந்திச்சு 40 இடத்துலையும் ஜெயிச்சிங்கல்ல. அப்போ தடுக்காதவங்க இப்போ எப்படி தடுப்பாங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட திமுக தாக்க ட்ரை பண்றாங்க. இது முதல் விஷயம் நான் சொல்றது. இது தடுக்க நினைச்சிருந்தா கூட அவங்க தடுத்திருப்பாங்க, ஆனால் தடுக்கல. இல்லை 2024 நாடாளுமன்ற தேர்தலில். 2வது விஷயம், அடிப்படை சட்ட அறிவு சொல்கிறேன். எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் நீங்கள் கொடுத்துருக்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது. எப்படி தடுக்க முடியும் சார்? அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துனுக்கிறீங்களே, அது எந்த ஸ்கீமை தடுக்க முடியும்? வழக்கு யாருன்னா போட்டாங்கன்னா கூட இலவசங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கக்கூடாது.
ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது இருக்கும்ல. ஆமா, இதுக்கு நான் உதாரணம் அடுத்தது சொல்கிறேன். நடைமுறையில் மாதம் 1000 ரூபா போட்டுக்கிறீங்க, வருஷ கணக்கில் போட்டுக்கிறீங்க, தேர்தல் நேரத்தில் போடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கு அவசியமே அந்த 1000 ரூபாய் தான், அதை போடாதுன்னு எப்படி சட்டம் சொல்ல முடியும்? முடியாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பயனாளிகளை பெனிஃபிஷியர்ஸு எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வேணா தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ மீதி பேரையும் நான் சேர்க்க போகிறேன், அதை தடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தடுக்க, அது தேர்தலை தேதி அறிவிச்ச பிறகு மீதி பேரை சேர்க்கக்கூடாது. அதுவும் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு தான் மீதி பேரை சேர்த்தா அது சுயநல நோக்கோட சேர்க்குற மாதிரி. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு, எக்ஸிஸ்டிங் பயனாளிகளுக்கு கொடுக்க போறீங்களா? இது எப்படி யார் தடுப்பா? இது எப்படி பொய் சொல்றது இது? சொல்லுங்க. சரி, இப்போ தடுப்பாங்கன்றீங்கல்ல, புதுமை பெண் திட்டம் அதுக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்களா? பெண்களுக்கு கொடுக்கலையே, அது தடுத்துட்டாங்கன்னா தமிழ் புதல்வன் கூட தான் கொடுத்து, தமிழ் புதல்வன் கொடுக்கணும், முதியோர் ஓய்வூதியம் கொடுக்கணும், விதவைகள் பென்ஷன் கொடுக்கணும், இதெல்லாம் உதவித்தொகை தானே. கைம்பெண்களுக்கு கொடுக்கணும், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அட்வான்ஸாக கொடுத்துருங்க. நல வாரியங்களில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க ஓய்வு. சார் இப்படி யோசிச்சு பாருங்க, எதுல லம்சம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இல்லை, சட்டம் நிறுத்தினா எல்லாத்தையும் தான் நிறுத்தும். இந்த லம்சம் அமௌண்ட்டு குறைவான அமௌண்ட்லாம் பார்த்து, சட்டம் ஒன்று தானே, ஒரே சட்டம் தானே. இப்போது பெண்களுக்கு கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபான்றீங்கல்ல, உதவித்தொகை தானே அது. ஆமாம், அதையும் நிறுத்திட்டாங்கன்னா அப்போ அதையும் இப்போ கொடுப்பீங்களா? அப்போது நீங்கள் சொன்னதில் லாஜிக் இருக்குதா? இப்போ பச்சை பொய்ன்னு அப்போ எதுக்காக சார் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு? பயம், வேற என்ன? உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொடுக்குது மீண்டும் மீண்டும். இப்போது மத்தியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு? கருத்து கணிப்பில் உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, எடப்பாடி அதிமுகன்ற மாதிரி. நம்ம இப்போ கருத்து கணிப்பை நம்ம ஏற்றுக்க போகிறதில்ல, அது லாபமாக வந்தாலும் சரி. இந்தியா டுடேலேயே கூட அதை கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் கருத்து கணிப்புலாம் வந்து நாங்கள் கண்டுக்கிறது இல்லைங்கன்னா அவர் பேசுறாரு. ஆமாம், அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகைக்காரங்கன்றது என்னன்னா, கருத்து கணிப்பு வந்து சும்மா ஒரு எச்சரிக்கை மணின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுல பல பேர் தங்கள் விருப்பங்களை திணிக்கிறாங்க. அதுல வந்து உண்மை இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஆமா, அது எந்த ஆதாயமா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, அது என்ன சொல்லலாம்னா, இப்போ உங்களுக்கு மைனஸ்னு ஒரு கருத்து கணிப்பு வந்தால் தொண்டர்கள் மத்தியில் சொல்லுவான், எச்சரிக்கையா இருங்க, இன்னும் உழைக்கணும் அப்படின்னு. வெற்றி பெறுவோன்னு வந்தாலும் எப்பா நம்பாதீங்க, இதை நம்பி விட்டுறாதீங்க, இதுதான் முக்கியம். அப்படி இருக்கும்போது அந்த கருத்து கணிப்பு வந்ததால இவர் என்ன செய்யறாரு, அதை நம்புறதால இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொடுத்தாதான் முடியும். இப்போ ரெண்டுமே பச்சை பொய்யா இல்லையா? 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தது யாரும் தடுக்க முடியாது, அந்த மாதிரி கொடுக்கவும் தேவையில்லை. மாதம் போகிறது ரெகுலராக போவோம். இதுக்கு சட்டத்து பிரகாரமும் சொல்லிட்டேன், ஆன்கோயிங் ஸ்கீமை யாரும் தடுக்க முடியாது. ரெண்டாவது உதாரணமும் சொல்லிட்டேன், போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ யாருமே தடுக்கலையேன்னு ரெண்டுமே சொல்லிட்டேன். மூணாவது என்ன சொன்னேன், அப்போ மற்ற உதவித்தொகையெல்லாம் தடுப்பாங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருவீங்களா? இப்போது அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும்ல, எப்போ கொடுப்பீங்க அதெல்லாம்? அப்போ அதுவும் இருக்குதுல்ல, அப்போ அதுக்கெல்லாம் கொடுக்கலல்ல அப்படின்றது 3 உதாரணம் சொல்லிட்டேன். அதே மாதிரி கோடை காலத்துக்காக சிறப்பு தொகை, நீங்கள் அதுக்கும் நான் உதாரணம் சொல்லிட்டேன். கோடைக்காரனா போன 4 வருஷம் கொடுக்கலையா? அதே மாதிரி நீங்கள் இது பொங்கலுக்கு உதவித்தொகை கொடுத்தீங்க 3000 ரூபாய், போன வருஷம் ஏன் கொடுக்கல? போன வருஷம் மக்கள் கொண்டாட தேவையில்லையா? எப்போ எனக்கு எலெக்ஷன் வருதோ, எப்போ ஓட்டு போட வேண்டியது இருக்குதோ அப்போ நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க, அப்போ கோடை விடுமுறையை கொண்டாடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்களா, அப்புறம் நீ கொண்டாட முடியாது. 5 வருஷம் கழிச்சு நான் சொல்லும்போது கொண்டாடுங்க. இதுன்னு அதோட அர்த்தம். என்ன அர்த்தம் இது? அப்போ தேர்தலுக்காக கொடுக்குறேன்னா தேர்தலுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க, தவறு கிடையாது. அப்படி இல்லை, காரணம், உண்மையான காரணங்கள் சொல்லணும், அதை செய்ய. உங்களுக்கு ஜஸ்டிஃபை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை இந்த காரணம்? நான் சொன்ன காரணம் ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? நீங்க மக்கள் ஏத்துக்கிறாங்களா சார் பாக்குறாங்க? மக்கள் ஏத்துக்கலான்றதுக்காக தான் நான் சொல்றேன். மக்கள் ஏத்துக்கல, மக்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, கொடுக்கறத வாங்கி வச்சுக்கோ, 4 வருஷம் அவஸ்தைப்பட்டோம்ல. யார் யார் சொல்றா? சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குற ஆசிரியர்கள் சொல்றாங்க. பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் கொடுக்கறத வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் புடவையை கட்டி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சத்தும் இந்த நீங்கள் இவ்வளோ வேண்டாம், தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே போராடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில 100 கோடிகள் தான் அதை கொடுக்க முடியும். இது 6500 கோடிக்கு மேலே போகுது சார். இது யார்? அப்போ 6500 கோடி இப்போ யார் வீட்டு பணம் அது? சொல்லுங்க. இல்ல அது இதெல்லாம் கணக்கு இல்ல. அப்ப அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ தூய்மை பணியாளர்கள்
போராட்டம் நடத்தினாங்களா 13 நாள் ரிப்பன் மாளிகை எதிர நைட்டு அடித்து ஆகஸ்ட் 15 நைட் அடிச்சு வரட்டினா. ஆமாம் அதே மாதிரி நீங்கள் ஆகஸ்ட் 13ஆம் அடித்து விரட்டியாச்சு. 15ஆம் சுதந்திரம் கொண்டாடணும். அப்போது இதை செய்தீங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ தருமா அந்த தொகை? 18,500 சம்பளம். அது 13,500 என்னமோ வந்துடும். இப்போ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு 4,000 5,000 வித்தியாசம் அவங்களால ஓட்ட முடியாது குடும்பத்தை, அவ்வளோ கம்மியாச்சு. மொத்தமே 13 கோடி. 13 கோடி. இந்த 13 கோடி அவங்களுக்கு கொடுக்க முடியல. அதில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட சொத்து மதிப்பே அவ்வளோ இருக்குமே சார். ஆனால் இப்போ 6,000 கோடி அட்வான்ஸாக கொடுத்துட்றீங்க. இது ஒரு ட்ராபேக். அடுத்தது சொல்கிறேன், அவங்களாம் கஷ்டப்படுறவங்க நீங்கள் சொல்கிறீங்களே, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பம். இப்போ 1 கோடியே 31 லட்சம் கஷ்டப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதில் பாதி கஷ்டப்படுற குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி 5,000 ரூபாய் காலி பண்ணிட்டா அடுத்த மாதம் போடுவீங்களா? இல்லை சொல்கிறாரு, முதல்வர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பாருங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்க, உங்களுக்கு மருந்து வேணும் மாத்திரை வேணும்னு எனக்கு தெரியும், இந்த 5,000 கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க. 12,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஏங்க அவங்களால முடியாததால் தானங்க அவங்க ஏதோ கிடைக்கிற காசை செலவு பண்ணுறதுக்கு. சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னா அவங்க என்ன அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க? நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் 10ஆவது குறைக்கு தானங்க அதை வாங்கிக்கிறாங்க. அதை விட இன்னொரு அறிவிப்பு கொடுத்தாரு சார். 1000 ரூபாயில் என்ன சார் சிக்கனமாக செலவு பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். 2 இட்லி சாப்பிடுது 1 இட்லி சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இது என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறது? நீங்கள் 5,000 ரூபா கொடுத்துட்டு அதில் பையன் வாங்கிட்டு போயிடுவான், கணவர் வாங்கிட்டு போயிடுவார் பாதி, எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு, எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. அதே நீங்கள் இதை வாங்கி கடனை கட்டுவாங்க, இதை வாங்கி கேஸை கட்டுவாங்க. 1 மாதம் மளிகை சார், 2 மாதம் மளிகை சாமான் வாங்க முடியாது சார். அடுத்த மாதம் 15ஆம் என்ன செய்வாங்க? அதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் என்ன செய்வாங்க? அதுக்கு வேறு ஏதாவது தனியாக போடுவீங்களா? ஒருவேளை யாரும் தடை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எதுவும் தடை இல்லைன்னா தனியாக போடுவீங்களா எக்ஸ்ட்ரா? அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் நடைமுறை சிக்கல். இதை தான் சொல்ல வரேன் நான். இல்லை அதில் இன்னொன்று நீங்கள் பாராட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களே, இன்னைக்கு 5,000 ரூபாய் வாங்கும்போது சரி கொடுத்துட்டாருவாங்க, அடுத்த மாதம் கேட்பாங்க காசு இல்லை, உங்களை யாரும் 5,000 ரூபா கொடுக்க சொன்னாங்க கேட்டோமான்னு திராவிட. இதே இன்னைக்கு சொல்கிறவங்க நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்கள் அந்த பெண்கிட்ட. நீங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஒரு பேட்டி எடுங்க. காலிங்கன்றுவாங்க 5,000. காலிங்க இல்லை சார், அது போன மாதம் கொடுத்தாரு, இப்போ எங்களுக்கு வேணுமே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? வருஷ கணக்கில் எங்களுக்கு கொடுத்துருந்தது இப்போ நிறுத்திட்டாருன்னா நாங்கள் என்ன கேட்பாங்களா இல்லையா? நியாயமா இல்லையா? ஒருவேளை கடைசி 5,000 ஏதாவது இருக்குமோ? கடைசி 5,000 இதுக்கப்புறம் காசே வராது. அதுதான் இப்போ பிரச்சனை. அடுத்த மாதம் வராது இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் வராது இல்லை. ஆமாம் வராது. அதுக்கு என்ன பதில்? அப்போ அவங்க அன்றாடம் அவங்க செலவு பண்ணுறதுக்கே அவங்க காசு இல்லாமல் திண்டாடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க இந்த 5,000 ரூபாய் எங்கேருந்து எடுத்து வச்சுன்னு இருப்பாங்க சொல்லுங்க. ஓகே, ஆனால் இன்னொரு அறிவிப்பு கொடுத்தாருல, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? திராவிட மாடல் 2.2ல நான் வந்தேன்னா உங்களுக்கு 2,000 ரூபாயா நான் உயர்த்தி கொடுப்பேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சார்பாக ஒரு அதுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற போது அவர் குலவிளக்கு திட்டம்னு சொல்லி அவரும் ஒரு தொகையை அறிவிச்சாரு. இப்போ முதலமைச்சர் அவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எடப்பாடி அறிவிச்சது என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா? அனைத்து குடும்ப அட்டைகள் எவ்வளோ இப்போ இருக்கிற 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குதுல்ல. ஆமாம், அரிசி அட்டை எல்லாத்துக்குமே. மொத்த அட்டைக்கும் அனைத்து குடும்ப அட்டை உரிமை தொகை அவர் சொன்னது என்னன்னா, 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்களே அவங்களுக்கு சேர்த்து 2,000 ரூபா கொடுப்பேன்னு இவர் அப்படி சொல்லியிருக்காரா? இப்போ ஏற்கனவே கொடுக்குற 1,31,00,000 பேருக்கு அதானே, மீதி பேருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ன சொல்லியிருக்கிறா, குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும். அப்போ அந்த 2,24,00,000 31 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது, அரிசி கார்டு. அத்தனை பேருக்கும் இப்போ வாங்குறவங்க வாங்காதவங்க எல்லாருக்கும் 2,000 ரூபாய் மாதம் மாதம் நான் கொடுப்பேன் சார். இதுவே 6,000 கோடி போகுது, அது இன்னும் எவ்வளவோ கோடிகள் போகுமே சார். அதுக்கெல்லாம் அரசு கஜானால காசு இருக்கா சார்? இப்போ நீங்கள் கேட்குறது நியாயம் இல்லை. 52,40,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தாங்களே அதிமுக, கொடுத்துச்சா இல்லையா? லட்சக்கணக்கான பேருக்கு கிராமத்தில் இருக்கிற பட்டி தொட்டியெல்லாம் போய் கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்கள. 2 முறை 12,100 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அப்புறம் 11 மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடுல MBBS சீட்டில் சேர்ந்தா அதில் குறைஞ்சது இப்போது நீங்கள் ஃபீஸ் கட்டணுன்னாலே 25 லட்ச ரூபா ஆகிடும். அந்த மாதிரி அவன் படித்து முடிச்சுட்டு வரணும். ஒரு நயா பைசா ஃபீஸ் இல்லாமல் அத்தனை பேரும் இலவசம் படிக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் கொண்டு அத்தனையும் ஃப்ரீ கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு.
அப்போ எப்படி கொடுத்தாரு அவர்? கொரோனா காலத்தில் ஒரு நயா பைசா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர், பென்ஷன்தாரர்கள் ஒரு 6 லட்சம் பேர், மொத்த பேருக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி சம்பளம். அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளம் போச்சா இல்லை? பென்ஷன்தாரருக்கும் போச்சா இல்லையா? அம்மா உணவகத்தில் எல்லா உணவகத்துலையும் 3 வேளையும் இலவச உணவு போட்டாரா இல்லையா? அப்போ சாத்தியன்றீங்க இது? ரேஷனில் இலவசமாக கொடுத்தாரா இல்லையா? இத்தனையும் செய்தாரா இல்லையா? அவருக்கு சாத்தியம்னா நிர்வாக திறமை அந்த அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அவங்க காலகாலமாக இதை செய்துட்டு வராங்க. அப்போ எப்படி உற்பத்தியை பெருக்கணும், எப்படி வரி வருவாயை பெருக்கணும், மக்களுக்கே பாதிப்பு இல்லாத அளவில் எந்த அளவுக்கு பெருக்கணும், இதன் மேலே என்ன செய்தார்னா 2018 அவர் கைட்லைன் வேல்யூ சொத்து மதிப்பு குறைச்சார். உங்கள் ஏரியாவில் 1 கோடி ரூபா சொத்து மதிப்புனா அதோட மதிப்பை 70 லட்சம் ஆக்கினார். ஸ்டாம்ப் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி. ஓகே ஓகே ஓகே, அது ஒரு பெரிய இதெல்லாம் எப்படி செய்தார் அவர்? அதனால தான் அவரே சொன்னார், 1 வருஷம் கழிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் இவங்க கொடுக்கல. அப்போ என்ன சொன்னார்? இவங்க கொடுத்துக்கிற தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற நிர்வாக சீர்கேடில் இவங்களால கொடுக்க முடியாது எல்லாருக்கும்னாரு. கொடுக்க முடியல கடைசி வரைக்கும், எல்லாருக்கும் கொடுக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். பின்ன அதனால தான் என்ன சொன்னேன், அதிமுகவில் முடியக்கூடியது மட்டும்தான் அதிமுக சொல்லும், செய்வாங்க. இன்னொன்று, எந்த ஆட்சி இருந்தாலும் ஏதாவது 1-2 செய்ய முடியாது போயிடும். மிஸ் ஆகும். அது யாராக இருந்தாலும் மிஸ் ஆகும். அது சிலது முடியாது. கண்டிப்பாக வந்து நடைமுறையில் சில சிக்கல்கள் வந்தாலும் ஏதாவது 1-2 அந்த மாதிரி மிஸ் ஆகும். சிலது வந்து லாங் டேர்ம் கோலாக இருக்கும், 10 வருஷம் 15 வருஷம் ப்ராஜெக்டாக இருக்கும், அது சீக்கிரத்தில் முடிக்க முடியாது. இந்த மாதிரி சிலது இருக்கும். ஆனால் திமுக ஆட்சியில் முக்கால்வாசி செய்யவே இல்லையே, அதுதானே முக்கியம். நீங்கள் கேஸுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்தாரு, சொன்னார், செய்யலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாத மின் கட்டணம்னு சொன்னார், அதுவும் கணக்கு கொடுக்கல. அதே மாதிரி சொத்து வரி உயர்த்த மாட்டேன், மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னாரு, செய்யலை. மாணவர் கடன் இப்போ ஏடிஎம்கேல சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, மாணவர் கல்வி கடன் ரத்து 159 வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக திமுக சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யவே இல்லை. எடப்பாடியார் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, பட்ஜெட் போட்டு சொல்கிறார் 7000 சில்லற கோடி மாணவர் கடன் இருக்குது. எதில் இருக்குது? எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பப்ளிக் செக்டார் பேங்க்கு. அது கடனை ரத்து பண்ண முடியாது. அந்த கடனை தமிழ்நாடு அரசு கட்டணும். ஃபர்தராக ஒரு 7000 சில்லற கோடி அதை நாங்கள் கொடுப்போம். இருக்கிற கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், ஃபர்தராக கல்விக்கு கடனும் கொடுப்போம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார்ல. அதுதான் வித்தியாசம், 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். அப்போ இந்த 5000 வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலன்றீங்களா? இன்னொன்று அருள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யதார்த்தமாக. நீங்கள் உண்மையில் வந்து அதுலேயும் தவறு, ஓட்டு கணக்கு போடுறதுலையும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அதில் எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். இப்போது கோடை சிறப்புன்னு 2000 ரூபா கொடுத்தீங்க. ஆமாம். இவங்களுக்கு வரைக்கும் அந்த 3000 கொடுத்துட்டு இது 3 மாதம் பெண்டிங் காசு, 2 மாதம் அட்வான்ஸ் கொடுத்தீங்களே, அந்த 2000 ரூபா மீதி 1 கோடி பேர் கொடுக்காம இருக்கிறீங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு நான் இந்த திட்டத்தில் இணைக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இதை நீங்களே ஐடியா போட்டு கொடுக்குறீங்க, இதை அவங்களுக்கு செய்திருக்கணும்ல. ஏன் செய்யலப்பா சொல்லுங்க? புரியுது. கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், கொடுக்காதவங்க நான் கொடுக்கவே மாட்டேன். அப்போ எப்படி வரும்? அப்போது நீங்கள் கொடுத்தவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, நீங்கள் கொடுக்காம ஏமாத்துறவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப ஓட்டு 1 கோடி மைனஸ் ஆச்சு, வாங்குனவங்க வாங்காதவங்க ஜாஸ்தி. ஆமா, அவங்க யார் ஓட்டு போட மாட்டாங்க? அதிருப்தியாளர்கள் ஓட்டு தானே திமுகவுக்கு மெயின். அதிருப்தியாளர்கள் ஓட்டு தானே. ஆதரவாளர்கள் ஓட்டு கம்மியாக தான் இருக்கும் திமுகவுக்கு, கூட்டணி ஓட்டு அதிகமாக இருக்கும். புரியுதா? ஆதரவாளர்கள் ஓட்டு கம்மியாக இருக்கும், கூட்டணி பலத்தில் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆதரவாளர்கள் ஓட்டும் அதிகமாக இருக்கும், திமுக எதிர்ப்பாளர்கள் ஓட்டும் அதிகமாக இருக்கும். அப்புறம் தேர்தல் தோல்வி பயத்தினாலதான் கொடுத்தாருன்றீங்க நீங்க? நிச்சயமா இந்த 1 கோடி 31 லட்சம் பேர்ல எவ்வளோ பேர் அதிமுக இருப்பாங்க, எவ்வளோ பேர் பிஜேபி இருப்பாங்க, எவ்வளோ பேர் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பாங்க, எவ்வளோ பேர் நாம் தமிழர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் விஜய் கட்சியில் இருப்பாங்க. விஜய் கட்சிக்கான பேட்டியை கொடுத்தாங்களே 5000 வாங்கிட்டு, எவ்வளோ பேர் அமமுகவில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் ஜான் பாண்டியன் கட்சியில் இருப்பாங்க, ஏசி சண்முக கட்சியில் இருப்பாங்க. லைனாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இப்போ அந்த ஓட்டெலாம் என்ன வருது? அப்போ நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான் அவங்க நினைப்பது. அது அதிருப்தியாளர்கள் ஓட்டம், இதில் இருக்கிற ஆதரவாளர்கள் ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காக எதிர் திசையில் தான் போவோம். அப்போ அவங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்டு ஆப்புங்கிறீங்க நீங்கள் செய்தது ரிவர்ஸில் தான் வருது. அது ரிவர்ஸ் தான் காட்டும் நிச்சயம். இன்னொன்று அருள்,
பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் பெரிய அளவில். அங்கே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுத்தாலும் அடுத்த தேர்தலில் தோக்கடிப்பாங்க. நீங்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாலும் அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வர வைக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு ஆடட் பெனிஃபிட் தான், இது பிரைம் பெனிஃபிட் கிடையாது. ஓகே, அதுதான் இது வந்து ஒரு கூடுதல் ஒரு ஆதாயம் கொஞ்சம் கூட கிடைக்குமா அப்படின்றதுக்காக இதை செய்யுது. எந்த அரசியல் கட்சியுமே இதை மட்டுமே நம்பி இல்லை. ஆனால் இவங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது உண்மையில் நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? அதுதான் யோசிக்கணும். அதை வந்து ஸ்டாலின் அரசாங்கம் யோசிக்கல. அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. அதனால தான் கூட்டணியும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது இன்னைக்கு வரைக்கும்.